வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் ஃபார்மர் ஐடி, அதாவது விவசாயிக்கான தனித்துவமான அடையாள அட்டையை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்படி இந்த அட்டையால விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் வரக்கூடிய மானியங்கள் மற்றும் விவசாயிகள் வரக்கூடிய மானிய தொகைகள் மற்றும் பயிர் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான நன்மைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியா வந்து சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த விவசாய அடையாள அட்டை கண்டிப்பா தேவை. சோ அதை எப்படி அப்ளை பண்றது, அதனோட ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த தனித்துவ அடையாள அட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு போலவே இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 12 டிஜிட்டல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த நம்பர் கொடுப்பாங்க. அந்த டிஜிட்டல் நம்பர் மூலமா தாங்க உங்களோட நில விவரங்கள், விவசாய தகவல்கள் எல்லாமே அடங்கி இருக்கும். இந்த திட்டத்தின் பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து வகையான அரசு உதவி தொகையும் உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபார்மர் ஐடின்றது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் யூனிக் ஐடி நம்பரா பாத்தீங்கன்னா தருவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியும் இதுல நடக்காது. அரசின் பல விவசாய திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே ஐடி மூலமா நீங்க பெறலாம். அதற்கான திட்டம் தாங்க இந்த ஃபார்மர் ஐடின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாகனத்திற்கான மானியங்களும், ட்ரிப் இரிகேஷனுக்கான மானியங்களும், சப்சிடிகளும், இன்சூரன்ஸுகளும் இந்த மூலமா நீங்க பண்ணிக்கலாம். இதிலும் மேல பல வகையான இன்சூரன்ஸ், பல வகையான சப்சிடியை பத்தி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரே கார்டு மூலமா இது எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெருசா ஆவணங்கள் தேவைப்படாது. இந்த ஒரு கார்டு இருந்தாவே போதுமானது. நீங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது ஒரு சிறப்பான அம்சம். சோ இதுல என்னென்ன விவரங்கள் இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நில விவரங்கள், பயிர்கள், ஆதார், குடும்ப விவரங்கள், இந்த ஒரு அட்டையின் மூலமாவே எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாம PM கிசான் பணம் பெறுவதற்கான அட்டையா பாத்தீங்கன்னா இந்த அட்டை பார்க்கப்படுதுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த அட்டையை நீங்க வரக்கூடிய காலங்கள்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டுக்கு 6000 ரூபாயும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் தவணை தொகையா தந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த தவணை தொகையானது டைரக்டா உங்க வங்கி கணக்குல வரணும். அப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தனித்துவ அடையாள அட்டையை பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த அமௌண்ட் ஆனது வரும். இந்த கார்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா டவுட்ல இருப்பீங்க. கண்டிப்பா ஒமிட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த அடையாள அட்டை எல்லா விவசாயிகளுக்கும் தேவை. கண்டிப்பா இந்த விவசாய அடையாள அட்டையை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவலை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணிருங்க. சோ அவரும் பார்த்து இந்த அடையாள அட்டையை அப்ளை பண்ணி வாங்கிக்குவாரு. இந்த PM கிசான் ஐடி பெறுவது எப்படி அப்படின்றத இந்த காணொலியில பார்த்துலாம். சோ நீங்க PM கிசான் இணையதளத்துக்கு செல்லுங்க. சோ அபிஷியலான வெப்சைட், அதாவது pmkisan.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கிளிக் பண்ணுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதார் எண் மற்றும் மொபைல் எண்ணையும் பாத்தீங்கன்னா உள்ளிடுங்க. அதுல உள்ளிட்டு சப்மிட் பண்ணுங்க. நில ஆவணங்கள், பட்டா சிட்டாவை பாத்தீங்கன்னா அப்லோட் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு EKYC செய்யப்பட்ட மொபைலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். அந்த OTP பாத்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு சொல்லக்கூடியதுல நீங்க அந்த 6 டிஜிட்டல் நம்பரை நீங்க பயன்படுத்தி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும். அப்படி அப்ரூவ் ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியும் வந்துடும். சோ இந்த ஐடியா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கீம்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அடையாள அட்டையை வச்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி விவசாயி தரக்கூடிய மானிய தொகையானது நேரா உங்க வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அடையாள அட்டை பெறுவதற்கான ஆவணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை. நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இதுல அட்ரஸ் பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறி இருக்க கூடாது. அதனால பாத்தீங்கன்னா அட்ரஸ் கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம வங்கி கணக்கு, நிறைய வங்கி கணக்கு வச்சிருப்பாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு மட்டும் இதுல கொடுங்க. சோ அதாவது நிதி உதவி கரெக்டா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை கொடுங்க. மொபைல் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பர்மனன்ட் மொபைல் நம்பர் கொடுங்க. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்காதீங்க. நில ஆவணங்களை சரியா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா சிட்டாவோட கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரூவ் ஆயிடும். சோ கண்டிப்பா இந்த வரக்கூடிய தகவலை நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஆதார் கார்டுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறுகளும் இருக்கக்கூடாது. வங்கி கணக்கு பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கா இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நிதி உதவி பாத்தீங்கன்னா வரக்கூடிய வங்கி கணக்கா இருக்கணும். மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் மொபைல் நம்பரா இருக்கணும். நில ஆவணங்கள் கரெக்டா இருக்கணும். அதுல எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முந்தைய ஸ்கீமா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற ஸ்கீமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா இருங்க. எந்த ஒரு தவறுகளும் செய்யாதீங்க, எந்த ஒரு சீட்டிங்கும் செய்யாதீங்க. உங்களுக்கு வரக்கூடியது கரெக்டா வந்து சேரும். அதனால பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில் அப்ளை செஞ்சாவே போதுமானது. பிரதம மந்திரி PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டுக்கு 6000 ரூபாய், அதாவது வருடத்திற்கு பாத்தீங்கன்னா 6000 ரூபாயாகவும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாயா பாத்தீங்கன்னா
தவணையா தொகையா பாத்தீங்கன்னா தந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட் ஆனது உங்க வங்கி கணக்குக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாய அடையாள அட்டையை பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணாம வாங்காம இருக்கீங்க. சோ இனியொரு காலங்கள்ல அப்படி இருக்காதீங்க. கண்டிப்பா இப்பயே போயிட்டு இந்த விவசாய அடையாள அட்டையை அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்னா தாங்க பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இனி வரும் காலங்கள்ல இந்த அடையாள அட்டையை வச்சிருந்தா மட்டும்தான் உங்களோட PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய தவணை தொகையானது எந்த ஒரு தங்கு தடையுமின்றி வரும். சோ இந்த அடையாள அட்டையை வாங்கியிருக்க விவசாயிகளுக்கு மறக்காம நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் தகவல் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டாடா. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.